12th மேக்ஸ் சாப்டர் 7ல எக்ஸசைஸ் 7.1 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. A camera is accidentally knocked off on edge of cliff 400 feet height. அதாவது ஒரு 400 feet ஹைட்ல இருந்து ஒரு கேமரா கீழே தவறி விழுறதா சொல்றாங்க. அப்படி விழும்பொழுது அவங்க என்னென்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, the camera fall a distance of s equal to 16t square. புக்கில் வந்து s equal to 16t squareனு கொடுத்துருக்காங்க. நான் மைனஸில் எடுத்திருக்கேன். s equal to minus 16t square. இதை கொடுத்துட்டு ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, how long does the camera fall before it hit the ground? அதாவது கேமரா வந்து மேலேருந்து தவறி விழுது இல்லைங்களா, அப்படி விழும்பொழுது 400 feet ஹைட்ல இருந்து கிரவுண்டை ரீச் ஆகுதுன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து to hit the ground the camera has to travel 400 feet. அதாவது மேலே இருந்து கேமரா கீழே விழும்பொழுது கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு 400 feet டைம் ஹைட் வந்து எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, s equal to minus 16t square. ஆனால் அந்த ஹைட் கொடுத்துருக்கான் இல்லையா 400, அது மைனஸில் எடுத்துக்கிறோம். ஏன்னா கேமரா மேலே இருந்து கீழே விழுறதால s equal to minus 400 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு எஸ்ஸுக்கான ரிசல்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்ஸுக்கான ரிசல்ட்ஸ் இந்த இடத்துல மைனஸ் 16t ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 400. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப் டி ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு 400 by 16. இங்கே 16 டேபிளை டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ், இங்கே 25 டைம்ஸ். அதாவது 16க்கு 400 கேன்சல் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. இப்போ நீங்கள் எனக்கு டைம் தான் வேணும், அப்போ ஒரு முறை ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா டி தட்ஸ் ஈக்குவல் டு 5. அப்போ ஃபைனலாக ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் 5 செகண்ட் த கேமரா ஹிட் த கிரவுண்ட். அதாவது அந்த 400 feet ஹைட்ல இருந்து கேமரா கீழே வந்து ரீச் ஆகும் பொழுது 5 seconds எடுத்துக்கிறதா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்குது. செகண்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி with which the camera fall during the last 2 seconds? அதாவது கேமரா வந்து இந்த ஹைட்ல இருந்து 400 feetல இருந்து கிரவுண்டை ரீச் ஆகிறதுக்கு t equal to 5 seconds ஆகுது. அங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, the average velocity in the last 2 seconds. அப்போ லாஸ்ட் 2 செகண்ட் என்னும்போது மொத்தம் 5 seconds ஆகுதுன்னா, அந்த லாஸ்ட் 2 செகண்ட் இந்த இன்பிட்வீன் டைம் வந்து ஸ்டார்டிங் டைம் வந்து t equal to 3னும் எண்டிங் டைம் வந்து t equal to 5னும் நாம் எடுத்துக்கிறோம். அந்த லாஸ்ட் 2 செகண்டில் ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? ஃபார்முலா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக f of b minus f of a by b minus a, ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சுக்கான ஃபார்முலா f of b minus f of a by b minus a அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வெலாசிட்டி பேஸ் பண்ணி இருக்கிறதால நமக்கு ஃபார்முலா எப்படி எடுத்துக்கிறோம்னா, the average velocity s of 5 minus s of 3 by 5 minus 3. இப்போ s of 5 எனக்கு வேணும். s of 5 வேணும் அப்படின்னா இந்த s அதனுடைய ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் என்ன, s that's equal to minus 16t square. அதில் 5ங்கிற வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுங்க. அப்போ எப்படி வரும் பாருங்க, minus 16 5 the whole square minus, இங்கே அகைன் ஒரு மைனஸ் வரதால மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 16, இங்கே t வந்து 3, அப்போ 3 ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 5ல 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 2. இதில் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. அந்த 16 நான் காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். 16 காமனாக எடுத்திங்கன்னா மைனஸ் ஆஃப் 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 ப்ளஸ் இங்கே 16 காமனாக வெளியில் எடுத்திருக்கேன், 3 ஸ்கொயர் வேல்யூ 9. ஸோ காமன் 16 வெளியில் எடுத்த பிறகு டினாமினேட்டரில் இருக்கிற 2க்கும் 16க்கும் கேன்சல் பண்ணிக்கோங்க, 8 கிடைக்குது. இப்போ ஃபைனலாக 8 into மைனஸ் 25ல ப்ளஸ் 9 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 16. இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8 into 16 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 128. ஸோ இந்த இடத்துல ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படின்னா மைனஸ் 128
feet per second. ஸோ இதுதான் நமக்கு அவங்க கேட்டிருக்கிற கொஷினுக்கான ஆன்சர். -128 feet per second. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஃபங்க்ஷன் வந்து -16t² எடுத்திருக்கேன். எனக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வரும். புக்கில் கொஷின் வந்து பாசிட்டிவில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் நாம் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். அதுலேயே தேர்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கா. ஃபைண்ட் த வாட் இஸ் த இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேமரா வென் ஹிட் த கிரவுண்ட். அதாவது வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறான். வெலாசிட்டி வந்து v = when time = 5 செகண்ட். ஏன்னா அந்த கேமரா வந்து கிரவுண்டை ரீச் பண்ணும்பொழுது வெலாசிட்டி என்னவா இருக்கும்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா, எனக்கு வெலாசிட்டி வேணும்னா இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா s = -16t², t பொறுத்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். s டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ds/dt தட்ஸ் ஈக்குவல் டு -t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2t கிடைக்கும். அப்போ 2 × 16 32t. இப்போ ஒரு முறை அந்த t = 5 செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, t = 5 செகண்ட் அந்த வேல்யூ எடுத்துன்னு போய் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா -32 × 5, அதாவது v = -32 × 5. எங்கேயும் நமக்கு v மைனஸ் வேல்யூ அப்படியே வரும். 32வை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 160 -160 feet per second. ஸோ லாஸ்ட்டாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி வந்து அந்த கேமரா கிரவுண்டை ரீச் ஆகும் பொழுது v = -160 feet per second. ஸோ இது நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.